படியாளக்கம் உத்தம பரம் மத்தியவன் ஆதிக்க நியாயவாதன் பொய்யாக ஜீவம் பேரி நன்றி காவலா சாமி மரியாதையா பேசப்பா. சரியப்பா. சாமி நான் யாருன்னு தெரிகிறதா? தாங்க சொன்னா தெரியும் சாமி. சாமியா? சாமிங்க. நாட்டுக்கு நாடு பங்கா நாடு. ஆமா சாமி. அருமை பெருமை சேர்ந்த அழகத்திருப்பன் நாடு. ஆமா சாமி. ஆனை கட்டி தாம்படிக்கும் அதிபல நாடு. குதிரை கட்டி தாம்படிக்கும் நாடு. சங்கி சுட்டாலும் வெண்மை தரும். ஆமா. வண்டி குளத்தில் பிறந்த புண்ணிய சிகாமணிகள் அனைத்து பேர்களும் 1, 10, 100, 500, 1000 என்று சொல்லக்கூடிய பங்காளிகள் அனைத்து பேர்களும் ஒன்றாக சேர்ந்து பெரியாடி சம்பளம் பெரியாடி சம்பளம் அப்படித்தான் சொல்லிக்கிறாங்க. நானும் போய் பார்க்கல. அம்மனுக்காக பூச்சாச்சி பொங்கல் வைத்து எங்கேயோ வானவடிகள்லாம் செய்திருக்கிறார். சிறு விளையாட்ட பெரிதாக செய்து அனைத்து பேர்களும் போதும் என்பது போதால் என்பது சொர்ணதானம் ஆறுமை வராமல் அனைத்து பேர்களுக்கும் சாப்பாடு இல்ல. இந்த சுத்து வட்டார அனைத்து பேர்களுக்கும் மனம் கோணாமல் படிக்கு அன்னபூஜனை அமர்ந்தளித்தார்கள். இன்னது உன்னதும் நெஞ்செரியும் திருவலக்கிட்டால் தெய்வம் அறியும் தெய்வம் அறியும். அது போல வன்னி குலத்தில் பிறந்த புண்ணிய சிகாமணிகள் அனைத்து பேர்களும் மனம் கோணாமல் படிக்கு அன்னபூஜனை அமர்ந்தளித்தார்கள். ஆமா. யாரு வந்தாலும் இல்லின்னு சொல்லாமல் படிக்கு. ஆனா அன்னதானமே 32 தானம். ஆமாங்க. 32 தானத்திலே நிதானம் அதோட பெருசு. நிதானம் என்பது அதோட பெருசு. ஆமா. அதுக்கு பிறகு அன்னபூஜனம். ஆமாங்க. அன்னபூஜனம் நம்ம இதால செய்ய முடியுமா? முடியாதுங்க. அதனால அன்னபூஜனம் அமைதளித்தார்கள். ஆமாங்க. அனைத்து பேர்களுக்கு இல்லிங்காமல் படிக்க அன்னபூஜனம் அமைதளித்து இன்று இரவு ஓரிரவு நமக்கு நாடகம் அரங்கேற்ற செய்திருக்காங்க. 2 நைட்டு தான் உள்ளான்னு பார்த்தாங்க. நாம 30,000 நம்மள கேட்டா ஒரே நைட்டு போதுட்டாங்க. 1000 கம்மியா தர கொடுத்து அப்படி எனக்கு 4000 கூட்டு 30,000 பேசிருக்கிறேன். பக்கத்துல ஆற கூட்டு 1000 கம்மியா கேட்டேன்னா அதுதானே. சரி விடுங்க, நாளைக்கு கேட்டு போலாம். பைத்துக்கிறேன். நாளைக்கு வந்து 30,000 கேட்டிருக்கிறான். அதனால அனைத்து பேர்களும் ஒன்றாக சேர்ந்து நமக்கு இன்றைக்கு ஓரிரவா நாடகம் வைத்திருக்கிறார்கள். ஆமா. நம்ம நடத்தக்கூடிய நாடகம் என்ன நாடகம்? என்ன நாடகம் எனக்கு தெரியாதுங்க. தெரியாதா? நீ வேலை போல பண்ண வெளியே வந்திருப்ப. முன்ன வந்த நீ சொல்லுவீங்கப்பா. நான் வந்த நாத்தான் பாதி பார்த்தா சோத்தத்தை நீ பண்ணி பிங்க பார்த்துருப்ப. அப்படி இல்ல, நானு நீ பேசுற மாதிரி நான் பேச முடியாது. ஆமா. அதனால தெரியாது. நாக்கு இல்லப்பா, என்னுடைய வேடா பேர்பட்ட வேடம். சரி சரி. அதனால நம்ம நடத்தக்கூடிய நாடகமும் புராண கதையிலே ஒரு பாகமாக விளங்கக்கூடிய சமயபுரத்தாயா பிறப்பு. சமயபுரத்து மாரியம்மன் பிறப்பு. மாரியம்மன் பிறப்பு. சமயபுரத்து மாயா எங்க இருக்கு தெரியுமா? எங்க? திருச்சியில் இருக்குது. திருச்சியில 3 மணி நேரம் சாமி போய் பாக்குறதுதான். கண்டிப்பா உள்ள படல்களை பொந்திட்டீங்கன்னா 3 மணி நேரம் இல்லாதபடிக்கு அந்த சாமியை போய் பார்க்க முடியாது. யாரு? சமயபுரத்து மாரியம்மன். அப்பேற்பட்ட இந்த மாரியம்மனுக்காக அனைத்து பேர்கள் ஒருமனதாக நின்று நமக்கு ஓரிரவா நாடகம் வைத்திருக்கிறார்கள். ஆமா. இந்த சமயபுரத்த நாடகம் என்று சொல்லக்கூடிய சமயபுரத்தாயா பிறப்பு, சமயபுரத்து மாரியம்மனுடைய பிறப்பு அல்லது பரமக்கேது பாவாராயன் சண்டை சொல்லக்கூடிய சண்டை என்று சொல்லக்கூடிய நாடகத்தை பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு நடந்து கொண்டு வருகிறது. அப்படி இருந்தாலும் இந்த நாடகத்திலே நான் முதல் தர்பார் வந்திருக்கின்றேன். நான் யாரு? நான் எதுக்கு வந்தேன்? ஒரு 500 1000 வாங்கறதுக்கு காசு தான் சும்மா வருவேன். இல்ல காசு தான் வந்தேன். ஆமா. ஏன் மத்தவரனா இந்த மீசையாட்டம் வந்து 2 டப்பா மைய காரியா இருக்குது. எப்படி இன்னும் இப்படியாப்பட்ட மீசை பார்த்துருப்பேன். நான் எங்கத்த போல
நந்தி கேவலா கடவுளே என்னுடைய வாகனம் நீ என்னுடைய நந்தி வாகனம். ஆமாங்க. அதனால இந்த நாடகத்திலே நான் முதல் தற்பாராக வந்திருக்கின்ற பொழுது நான் யாரு, என் பேர் என்ன, எதை முன்னிட்டு வந்தேன், என்னால என்ன நடக்க போய்